கத்தரின் கரம் தாங்கும். நகரச்சாரிலும் உன்னையுள்ளோர் அவர் நம்புவேன் அவரே நான். நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும் கத்தரின் கரம் தாங்கும். நகரச்சாரிலும் உன்னையுள்ளோர் அவர் நம்புவேன் அவரே நான். அல்லேலூயா நல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா நல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை ஆச்சரியம். அதை சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழ்ந்திருப்பேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழ்ந்திருப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளை நேசிக்கிறவங்க நம்மளை தள்ளி விடலாம். நம்மளை நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு தூரம் போகலாம். ஆனா இயேசு நம்மளை விட்டு தூரம் போகிற தேவன் அல்ல. இயேசு நம்மளை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. மனுஷ நேசம் போல இருக்காது. மனுஷன் பணத்துக்காக நேசிப்பான், இல்லை எதையாவது ஒரு ஆதாயம் பெற்றுக்கொள்வதற்காக நேசிப்பான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவர் உண்மையா நேசிக்கிறார். அவரு அதுதான் பேதுருட்ட கேட்டாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டாரு. எல்லாம் முடிந்து அவர்களை ஒன்று சேர்த்து விட்டு பேதுருவை பார்த்து இயேசு கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? இவர்களை காட்டிலும் என்னை நேசிப்பாயா அப்படின்னு கேட்டாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, பரமேற போவதற்கு முன்பு இந்த கேள்வியை கேட்டார். அது வரைக்கும் ஆனா அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நீர் அறிவீர். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். அந்த பேதுருட்ட கேட்ட இயேசு உங்கள்கிட்டையும் கேட்கிறார். பேதுரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் அறிவீர், இயேசுவை ஏமாற்ற முடியாது என்று பேதுருக்கு நன்றாய் தெரியும். நன்றாய் தெரிந்ததுனாலதான் என்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் கூட தெரியாது, ஆனா நீர் அறிவீர் என்று தெளிவாய் சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்க இயேசுவை நேசிப்பது உண்மையானால் வேதம் சொல்லுகிறது, நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உங்க சத்துருக்களும் உங்களுக்கு சிநேகிதராய் மாறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஒரு மனுஷி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது அங்கே தேவன் என்ன செய்கிறார்? சத்துருக்களை நமக்கு சிநேகிதராய் மாற்றுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்க தேவனுக்கு பிரியமாய் மாறுங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒரு சிநேகிதராய் மாறுங்க. அப்பொழுது உங்கள்கிட்ட எல்லா ரகசியத்தையும் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் ரகசியம் உங்களோடு பேச வேண்டுமானால் பூமியை குறித்தும் சபையை குறித்தும் உங்களை குறித்தும் உங்க சொந்த பந்தங்களை குறித்தும் உங்க மனைவியை குறித்தும் உங்க பிள்ளைகளை குறித்தும் உங்க கணவனரை குறித்தும் உங்களோடு தேவன் பேச வேண்டுமானால் நீங்க தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் மாறுங்க.
அவருடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்லுவார். தாவீது கர்த்தருக்கு ஏற்றவனாய் பெரியவனாய் மாறினபடினாலே இயேசு பிறப்பிலிருந்து, இயேசு பூமியில ஊழியம் செய்கிற காரியங்களிலிருந்து, இயேசு சிலுவையை சுமக்கிற காரியங்களிலிருந்து, இயேசு உயிரோடு எழும்புகிற காரியம் வரைக்கும், ஏன் இயேசுவின் வஸ்திரத்தை சீட்டு போடுகிற அந்த காரியம் வரைக்கும் தேவன் வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார். அவ்வளவு காரியங்களை தேவன் எவ்வளவா பேசி இருக்கிறார். தேவனுடைய ஆளுகையை பற்றி பேசி இருக்கிறார். இயேசு திரும்ப வருகிறதை பற்றி பேசி இருக்கிறார். தாவீது தேவனுக்கு பிரியமா நடந்ததனாலதான் இவ்வளவு காரியங்களை கர்த்தர் பேசி இருக்கிறார். சங்கீதம் தான், ஆனா அதுல எல்லா விஷயத்தையும் தாவீதோடு பேசி இருக்கிறார். திருஷ்டாந்தமாய் தீர்க்க தரிசனமாய் சங்கீதங்கள் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு பிரியமாய் மாறும்போது தேவன் உன்னோடு பேச வல்லமில்லவர். தேவன் உன்னோடு பேச வல்லமில்லவர். உன் காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்த வல்லமில்லவர். அவர் போய் சொல்ல மாட்டார். மனுஷனுடைய குணம் மாறும், மனுஷனுடைய குணம் மாறும். ஆமென். இங்க ஒரு குணம் அங்க ஒரு குணம் இருக்கும். ஆனா தேவனுடைய குணம் அப்படி அல்ல. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. சுத்தர்களாய் மாறிடவே சுதந்தரி புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதந்தரி புரிந்தனரே. விசுவாசியே நீ பலராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பார். சொல்லுமா, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். திருவழியிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். திருவழியிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். சபையே கிரியை செய்வாய்,
அழைத்திடாரில் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே. ஓ ரிகமலப சகோதர சகோதரியே நீ பதறாதே. நீ கலங்காதே. உன் தேவன் பெரியவர். நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் கொண்டு வாக்கு தத்தம் சூழனின் காத்திருப்பே. மேகம் கொண்டு வாக்கு தத்தம் சூழனின் காத்திருப்பே. சுரட்சித்தால் உரிமை கொள்வார். நிறைய முன்னேறிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார். நிறைய முன்னேறிடுவார். விசுவாசியே பகராதே. விசுவாசியே நீ பகராதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அருமையான தேவ பிள்ளையே, நீ பதறுவதற்கு ஒன்றுமில்லை, நீ கலங்குவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் உன் நேசர் உயிரோடு இருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் நீ ஆராதிக்கிறாய். அந்த தெய்வத்தை தான் நீ நோக்கி பார்க்கிறாய். அந்த தெய்வத்தை தான் நீ நமஸ்கரிக்கிறாய். அந்த தெய்வம் உன்னோடு பேச வல்லமில்லவர். ஓ, நீ பதற வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் உனக்காக யாவையும் செய்ய வல்லமில்லவர். Gaba laba raba raba devi gala bauri now. Re now ne gala bauri shana ma. Re gaba laba raba 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 raba. இயேசுவே நாமத்துக்கு மகிமை. இயேசுவே நாமத்துக்கு மகிமை. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஓ re now ne gala ba. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சற்று எழுந்திருந்து தேவனை துதித்து நாம் உட்காரலாம். முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? உலகத்துல வேலை இல்லாத நாட்கள் கிடையாது. உலகத்துல பாடு இல்லாத நாட்கள் கிடையாது. நாம இந்த பூமியில பிறந்த நாள்ல இருந்து இந்த பூமியை விட்டு போகிற நாள் வரைக்கும் இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் தான், உத்தரவங்கள் தான். ஆனா இயேசு சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்மளோட பேசுகிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை தேடுவாங்க.
ஆனா நமக்கு அனைத்துக்கும் ஒரே தேவன். ஹல்லேலூயா. ரிகாபா லபா. ஹல்லேலூயா. யோகம் வேணும்னா அதுக்கு ஒரு கடவுளை தேடுவாங்க. குழந்தை வேணும்னா அதுக்கு ஒரு கடவுளை தேடுவாங்க. ஹல்லேலூயா. ஓ, குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமா அதுக்கு ஒரு கடவுளை தேடுவாங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நம்முடைய தேவன் ஆளினால் எல்லாவற்றுக்கும் மேலானவன். ஹல்லேலூயா. ரிகாபா லபா ரபா 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 ரபா. நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன். அவர் சொல் தவறாதவர், அவர் பொய் உரையாதவர், அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். ரிகாபா லபா ரபா 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 ரபா. ரிகாபா லபா ரபா ரபா ரிபிகாலபா. ஹல்லேலூயா. நீ பதற வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் தேவன் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீ எதை குறித்து கலங்குகிறாயோ அதற்கு தேவன் இந்த நாள்ல முற்றுப்புள்ளி வைக்க ஆவலா இருக்கிறார். விசுவாசம் இருந்தா என் வாழ்க்கையில் அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமே. ஹல்லேலூயா. நீங்க எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை நடைமுறைப்படுத்த, அதை செய்ய கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். இயேசு போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிகாபா லபா ரபா ரபா. ஆண்டவரே சொல்லுங்க, இயேசப்பா என் வாழ்க்கையில இத்தனை போராட்டம் இருக்கிறது. மனைவியால போராட்டம், பிள்ளைகளால போராட்டம், வேலையினாலே போராட்டம், கணவனாலே போராட்டம், அவன் என் கூட வேலை செய்கிறவர்களாலே போராட்டம், ஏன் என் கூட வாழுகிற ஹல்லேலூயா மனைவி, பிள்ளைகள், கணவனார், இப்படி எல்லாராலையும் சொல்லலாம் போராட்டம். போராட்டத்திலிருந்து இந்த நாள் கர்த்தர் சொல்றாரு, நீ பதறாத, நீ கலங்காத, என் தேவன் உனக்கு ஆமே விடுதலை கொடுக்க போதுமானவன். ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமையை அனுப்பி ஆமே அவர் செய்ய நினைத்தது ஆமே உன் வாழ்க்கையில தடைபடாது. நீ விசுவாசி. தேவனே என் வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லி கத்தரை துதிங்க, சொல்லி கத்தரை துதிங்க, சொல்லி துதிங்க, சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. உங்க போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கத்தர் வைக்க விரும்புகிறார். உன் பதட்டத்துக்கு, உன் கலக்கத்துக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். ஓ, நீ பயந்திருந்த காரியத்துக்கு தேவன் வாழ்ல விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறோம். வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீ எதற்கு பயந்திருக்கிறாயோ அதற்கு ஒரு மீட்பை தர கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இயேசு போதுமானவரா இருக்கிற நம்புறீங்களா? அந்த தேவனை சொல்லி துதிங்க. நீங்க எனக்கு போதுமானவர், என் குடும்பத்துக்கு போதுமானவர், என் வாழ்க்கைக்கு போதுமானவர். நான் நம்பினது உம்மால் கிடைக்கும் ஆண்டவரே. நான் எதிர்பார்த்தது உம்மால் கிடைக்கும். ஹல்லேலூயா. ரிஷபா லபா ரபா. என் தேவனை ஒவ்வொருவரை ஆளுகை செய்யும். என் தேவனை ஒவ்வொருவரை ஆளுகை செய்யும். அப்பா ஒவ்வொருவரை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உனக்கு, ஆராதனை, ஆராதனை உனக்கு, ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை.
ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே விடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை மக்கு ஆராதனை ஆராதனை மக்கு ஆராதனை நம்முடைய ஆண்டவர் உலாவுகிற தேவன். பவுல் அருமையா சொல்லி கொடுக்கிறார். கர்த்தர் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறார். நீங்க தான் கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கு என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளை, வேதத்தில் பல விதங்கள் சொல்லியிருந்தாலும் பவுல் சொல்லும்போது, கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, நீங்க தாங்க அவருடைய ஆலயம். உங்க இருதயம் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள தேவ ஆவி என்ன செய்கிறது? தங்கி இருக்கு என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நான் தேவனுடைய ஆலயம், நான் பலவீனன் அல்ல, நான் வியாதிப்பட்டவள் அல்ல, நான் வருத்தத்தை கவலையும் வேதனையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை, நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் தேவனுடைய ஆலயம். எனக்குள்ள வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார். என்ன உருவாக்கின கர்த்தர் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. என் வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை. நான் நிறைவா இருக்க கர்த்தர் எனக்குள்ள வந்திருக்கிறார். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் விலகி போகும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எனக்குள்ள நிறைவானவர் இருக்கிறபடினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தை விட்டு, என்னை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, என் கணவனை விட்டு குறைகள் வெளியேறி போவதாக. அப்படி சொல்லி படிங்க. கர்த்தருடைய ஆவி உங்களோடு இருந்து நடத்தும். உங்க குறைகள் நிறைவாகும். உங்க குறை நிறைவாகும். உங்க குறை நிறைவாகும். என் தேவன் இங்க வந்திருக்கிறார். என் தேவன் இங்க வந்து உலாவுகிறார். இயேசு உங்கள் நடுவில் வந்து உலாவுகிறார் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்குள்ள வந்து உலாவுகிறார். ஓ ரிகனமோ நின்னோ நிகனமோ ரிஷபல பரபரபதி பிக்கல. நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். அந்த தேவன் நமக்குள்ள இருக்கிறபடினாலே தொடர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவும், தொடர்ந்து கர்த்தர் நம்மளோடு வெளிப்படவும், தொடர்ந்து கர்த்தர் நம்மளை நடத்தவும், ஆண்டவர் பேசவும், கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தவும். வையலோ ரிகபா லபா ரபா 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 ரபா. அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். இந்த நாள் ஆராதனைக்கு கர்த்தர் நம்மளை உற்சாகமாய் கொண்டு வந்தபடினாலே, நாம் உற்சாகமாய் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறபடினாலே, தேவன் நம்மளோடு பேசும்படியாய் தேவனுடைய வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரிகபா லபா ரபா 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 ரபா. ரிகபா லபா ரபா ரிபிகால பௌரிஷலபா. அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். இந்த சபைக்குள்ளே, இந்த மந்தைக்குள்ளே, இந்த திருச்சபைக்குள்ளே இன்னும் வர வேண்டிய ஆத்துமாக்கள் இருக்கிறது. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவன் இந்த மாதத்திலே நம்முடைய கண்கள் காண கர்த்தர் கொண்டு வரும்படியாய் கரங்களை தட்டி தேவனை துதியுங்கள். இயேசுவின் நாமத்தால் தடைகள் விலகி அவர்கள் இங்கே வருவார்களாக. பிசாசு அவர்களை தடை பண்ணாதபடிக்கு என்ன தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளி பலத்த கிரியைகளை செய்து ஜனங்களை கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தால் வருவார்களாக. அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். தொடர்ந்து மீதியான பகுதியிலே தேவன் தொடர்ந்து நம்மளோடு பேசவும், நம்மளை நடத்தவும், நமக்கு உதவி செய்வோம். நம்மளை ஒருவர் ஜெபிப்போம்.
எங்களை தாழ்த்துக்கிறப்பா துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், அநீதிகள் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக சோத்திரிக்கிறப்பா துதிக்கிறோம். எத்தனை பேருக்கு இல்லாத பாக்கியத்தின் சிலாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்து இந்த மனமகிழ்ச்சியான நாள், ஓய்வு நாள் உங்களுடைய சன்னிதானத்தில் அனுபவிக்க, எங்கள் மனதை ஊற்றுவிக்க, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்று செல்ல கர்த்தர் எங்களுக்கு வழி செய்த அளவற்ற தயவுக்காக இருதயத்தின் ஆழ்த்திருந்த நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறப்பா துதிக்கிறேன். என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் எங்கள் குடி நீர்களும் அவர்களோட மத்தியில் வரவேண்டு சொன்னீரே, அப்படியாய் சௌத்தரிக்கிறப்பா துதிக்கிறோம். அல்லேலூயா சௌத்தரிக்கிறோம். முற்பகுதியில் எங்களோடு கூட நீர் ஆறுதலின் தேவனாய் இருந்து வாக்குத்தத்தம் கொடுத்த வல்லமைக்காய் சௌத்தரிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரேப்பா இருக்கும் பகுதி எல்லாவற்றையும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறப்பா துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தானே முன்னின்று நீ நின்று வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா துதிக்கிறேன். வேத வசனத்தை எங்களுக்கு சார்பிழிந்து கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா துதிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்லி அப்பா நீர் எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த வாரப்பொழுது அப்பா துதிக்கிறேன். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும் மகத்துவத்தினால அப்பா நாங்கள் ஒரே மலை வரைக்கும் ஓட கர்த்தருடைய கரம், ஓங்கிய பயம், பலத்த கரம் எங்களோடு கூட இருப்பதாக அப்பா துதிக்கிறேன். ஆபத்துகள், விபத்துகள், மரணங்கள், துன்பங்கள், துக்கங்கள், வியாதிகள், பஞ்சங்கள், பட்டினிகள், கடன்கள் எல்லாவற்றையும் நசனாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டரித்து அப்புறப்படுத்துகிறோம். உண்மை முன்னால் வைக்கிறப்பா துதிக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று துதிக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால பாம்பு துதிக்கிறோம். நாங்கள் பயப்படுவதில்லை பாம்பு துதிக்கிறோம். இப்படி ஓங்கிய பயமும் பலத்த கரமே எங்களுக்கு இருக்கிறபடியால் துதிக்கிறேன். துதிக்கிறேன். நீர் எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லமையுள்ள தேவன். அதுக்காக தேவைகளை சந்திக்கிற தேவன். அதுக்காக சோத்திருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே சத்திய வசனத்தை உமது கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறப்பா துதிக்கிறேன். வந்த மக்களுக்காக சோத்திருக்கேன். நீ வரப்போகிற மக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா துதிக்கிறேன். அப்பா துதிக்கிறேன். இந்த வாலிபர் எல்லாவற்றையும் அது கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறப்பா துதிக்கிறேன். கர்த்தர் போக வாலிபர் அத்தனை பேரும் உங்களுடைய அபிஷேகத்தில் நிரம்பி சேவகராக திரும்ப நீங்கள் உதவி செய்யுங்க பாம்பை துதிக்கிறேன். அங்கே நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் பாம்பை துதிக்கிறேன். அப்படியே எங்கள் ஊழியக்காரரை எமது கரங்களில் ஒப்புக் கொடுக்குற பாம்பை துதிக்கிறேன். அவர் செய்வது வாய்க்கும்படி நீர்கால் ஓரமாக நடப்பட்டதாக அப்படியாக துதிக்கிறையாம துதிக்கிறேன். அல்லேலூயா சோத்திரம். சபைக்காக அவர் படும் பாடுகள், பிரயாசிகள், வேதனைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் சமூகத்தில் வந்திருக்கிறப்படியால் துதிக்கிறேன். துதிக்கிறேன். மலைகளை விலைக்கு நிலை பெந்து போனாலும் என் கிருபை உணவிட்டு விலாகாமல் இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்கிறபடியாக துதிக்கிறேன். ஈக்கரைக்கிழமை சட்டக்கரம் மன விருப்பத்தை மலசு தருவேன் என்று கொடுக்கிறபடி வைக்கிறா சட்டக்கரமா உரிங்க கத்தர் மேல் பற்றுதலாய் வைத்து அப்பா துதி கேட்கிறவை எல்லாவற்றையும் நீ சமீபத்தில் வைத்திருக்கிறபடியாக துதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதையும் பாம்பை துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தகுதியான வேலைகளையும் படிப்பையும் நீங்கள் கொடுத்து கனப்படுத்துங்க பாம்பை துதிக்கிறேன். கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பூமி துதிக்கிறேன். பசுத்தரை பத்து காக்கிற பட்டியை துதிக்கிறேன். சொத்திருக்கிற பாம்பை துதிக்கிறேன். வேத வசனத்தில் எங்கள் மனதில் பதிங்க பாம்பை துதிக்கிறேன். அப்போ அது கல்லுக்கு மேலே இல்லாமல் முள்ளுக்கு மேலே இருக்காதபடி அப்பா போராட்டங்கள், தும்புகள், வழக்குகள், பொல்லாத பிசாசு நாமத்தில் தேவாலயத்தில் இருந்து கட்டி அப்புறப்படுத்துகிற பாம்பை துதிக்கிறேன். பலகீனப்பட்ட எல்லாரையும் நீங்கள் பலப்படுத்துங்க, பலவான் என்று சொல்லுங்கள். பாம்பை துதிக்க எல்லாவற்றையும் தாழ்த்துக்கிறோம். இந்த இடம் முழுவதும் ஆசீர்வதியும் பாம்பை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஒழிக்கிற அம்மாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க கண்கள்லாம் நம்மளை நோக்கி தான் இருக்கு, வேற எதையும் நோக்கி இல்லை. அதுக்காக சோத்தரிக்கிறோம். இப்போ வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவன். அதுக்காக சீக்கிரமா ரமைக்கண்ண கண்ட வைக்கண்டு கொடுக்கிறோம் இருக்கிற பாம்பை துதிக்கிறேன். அப்படியே பரிசுத்த ஆவி நிரம்பி உற்சாகத்தையும் பலத்தினாலும் துதிக்க நிரம்பி இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வார்கள். பரலோகப்பட்ட சாலை எங்களுக்கு திறந்தள்ளும் நல்ல சாட்சியவர்களாக இருக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். சகல துதி அமைக்க நசராக்கி இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தருக்கு மகிமை. கடந்த 15ஆம் தேதி வாலிபர் முகாமுக்காக நாங்கள் இங்கேருந்து 10 பேர் போனோம். வாலிபர்கள் தான். ரொம்ப
போன தடவை இந்த தடவை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் திருப்தி பரவாயில்ல அப்படின்னு, அப்படித்தானே? சோதரம். ஆனாலும் அனலாக்கி கொண்டு வரணும் தான் எங்களுடைய விருப்பம். சரியா? அதனால் ரொம்ப பிள்ளைகளை அனுப்பி கொடுத்த பேரண்ட்ஸுகளுக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. சோதர. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வருஷத்துக்குள்ளே லிஸ்ட்டு ஹலன்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹலன் சீக்கிரமாக வாங்கிருமா, லேட் பண்ணாத. ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய பணிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சோதரம். நம்முடைய சபையில் 35-40 வயது வரைக்கும், 35, 37, 38 வயது வரைக்கும் வாலிபர்கள் லிஸ்ட்டில் என்ன செய்யலாம், சேர்க்கலாம் இருக்கும். அதனால் அடுத்த வருஷம் மாதத்துக்கு ஒரு முறை வாலிபர்கள் என்ன செய்யணும், கூடியே ஆகணும். அதில் நாங்கள் டைரி போட்டாலோ எது போட்டாலும் அதில் வந்துடும். மாதத்துக்கு ஒரு முறை வாலிபர் கூடி ஆகணும். மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் என்ன செய்யணும், கூடி ஆகணும். அது பெண்கள்னு சொன்னாலே வாலிப பிள்ளைகள்லேருந்து எல்லோரும் என்ன செய்யும், உள்பட்டு வந்துடும். அதனால் பெண்களும் மாதத்துக்கு ஒரு முறை கூட வேண்டும். அதில் ரொம்ப கவனம் செலுத்த விரும்புகிறோம். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆண்டு நம்ம நெருங்க நிறையா கொடுத்துக்கிட்டே வருவோம். ஆமென். சோதரி. ஏன்னா நம்ம எதை என்ன செய்ய போகிறோம்னா வளர்ச்சிக்கு எதுவாக போகிறோம். நம்ம இப்படி இருக்க போகல, அடுத்த இலக்கை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம், நகருகிறோம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா நம்ம பெருகுனா தான் இந்த இடத்துல இருந்து என்ன செய்ய முடியும், சொந்த இடத்துல என்ன செய்ய முடியும், கால் வைக்க முடியும். அதனால் பெருக்கத்துக்கு எதுவாக போகிறோம். இந்த வாலிபர் நிகழ்வு காரியங்களை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் என்ன செய்யலாம், வாலிபர்கள் எல்லோரும் கொஞ்சம் ஆயத்தமாக வாங்க. வேலைகளெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டாக போனால் பரவாயில்ல, கூட்டம் முடிஞ்சு நீங்கள் வாலிபர்கள் எல்லோரும் வந்திருக்கணும். எல்லாருடைய கருத்தும் நாங்கள் என்ன செய்வோம், கேட்போம். ஆமென். அல்லேலூயா. சோதரம். கர்த்தர் பெரியவர். அதுக்கு அடுத்த வாரத்தில் பெண்களுக்கான கூடுகை என்ன கூட்டுவோம். உங்களுடைய கருத்தை நாங்கள் என்ன செய்வோம், கேட்போம். ஆண்கள் எல்லாம் கூட்டுறதுக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். ஆண்கள் எடுக்கிற முடிவு எல்லோரும் நீங்கள் ஒத்து வந்தீங்கன்னா ஆண்களும் ஒரு நாள் என்ன செய்யலாம், கூடலாம். ஆமென். சோதரம். என்ன நடக்குன்னு தெரியணுங்க. சர்ச்சில் என்ன நடக்கு, பாஸ்டருக்கும் கர்த்தருக்கும் என்ன, நமக்கும் பாஸ்டருக்கும் என்னங்கிறது தெரியணும். தெரியாமல் இருந்தால் அது என்ன செய்யாது, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அது உலக பிரகாரமாக போயிடும். அதுக்காக சொல்லுது, தேவனை தெரியலைன்னா ஒன்றுமே இல்லைங்க. அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து நம்மளை நடத்தணும், தொடர்ந்து நம்மளை பெருக பண்ணணும். ஆமென். சோதர. தாவீது சொன்னது போல், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அதனால் நம்ம ஆலயத்துக்குள்ளே கால் வச்சாச்சுன்னா ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச அந்த நோக்கத்தில் தாவீதை போல என்ன செய்யணும், வெற்றி அடையணும். அதுதான் விசுவாச பிள்ளைகளுக்கு அடையாளம். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டுங்க. அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். புரிஞ்சிட்டீங்களா? அதை நீங்கள் நிறைவேற்றலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரி, நாம் வேத வாக்கியத்துக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாளில் நான் வசனத்துக்கு முன்பு போகிறதுக்கு முன்பு 1-2 வசனங்களை வாசித்து அதுக்கு பிறகு நம்முடைய காரியத்துக்கு நேராக போகலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால், அவர்னா யாரு? இயேசு அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இருக்கவில்லை. இயேசு மனுஷனுக்குள்ளே இருப்பதை என்ன செஞ்சிருக்கிறாராம்? சொல்லுங்க.
அறிந்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்க சொல்லித்தானே உங்களுக்கு தெரியும் அப்படிம்போம். இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் விஷயம் நிச்சயாது தெரியாது. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் விஷயம் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. யோவாப்பு ஒரு பெண்ணிட்ட அப்சலமை பற்றி சொல்றான். அவன் போய் தாவீதுட்ட என்ன செய்றாரு? பேசுறான். நல்லா கவனிக்கணும். தாவீது இதை கேட்ட உடனே ஒரே வார்த்தை சொல்றான், உனக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்வதற்கு உள்கையாய் யோவாப்பு இருந்தானா? நல்லா புரிஞ்சிட்டீங்களா? அப்ப யோவாப்பு என்ன பேசுவான் என்று தாவீதுக்கு தெரியும். அது காரணம் என்ன? ஏன் அதுக்கு முன்ன இருந்த ராஜா யாரு? சவுல். அவர் யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு? தேவனால தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவன் தான் சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் பண்ண சொன்னார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவனும் ராஜா தான். அவனும் இந்த சாமுவேல் மூலமா தான் அபிஷேகம் பண்ணுகிறான். ஆனா அவனுக்குள்ள இல்லாத ஒரு விசேஷ தாவி யார்கிட்ட இருக்கு? இப்ப நீங்க யார ஆராதிக்கிறீங்க? நான் யார ஆராதிக்கிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்போ அவர் சொல்றாரு, இந்த அது ஒரு தாவீதுக்கே இந்த இருதயம் இருக்குமானா கர்த்தருக்கு இருக்குமா இருக்காதா? அப்ப அவரோடு நடக்கிற யாவருக்கும், அவரோடு பழங்குகிற யாவருக்கும் அடுத்தவங்க இருதயத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம இருதயத்தில் என்ன செய்வாரு? கர்த்தர் போடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஊழிய பாதையில அதுதான் இன்று வரைக்கும் அதுதாங்க. ஒருவங்க மறைச்சு பேசினாலும் நான் புரிஞ்சுக்கிருவேன், இவங்க வந்து விஷயத்தை மறைச்சு தான் பேசுறாங்க அப்படிங்கிற எனக்கு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? கற்று கொடுக்கிறார். இப்போ இயேசு மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லுங்க அறிந்திருக்கிறார். சரியா? இப்ப அதுல இருக்கட்டும். அடுத்து சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, 38:9. ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக என்ன செய்யவில்லை? இருக்கவில்லை. அதாவது தாவீது தேவனுக்கு முன்பாக எதையுமே மறைக்கலங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். A to Z வரைக்கும் தேவனுக்கு முன்பாக ஓப்பனா சொல்றாருங்க. எல்லாம் தேவனுக்கு தெரிந்தாலும் எல்லாவற்றையும் போய் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டியது? உபயோகிக்க வேண்டியது ஒரு மனுஷனுடைய கடமை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. வேதாங்கம் பேசக்கூடாது. அவர் கடவுள் தானே. அவன் ஏலி பேசினான் அல்லவா? அவர் தேவன். உன் வீட்டில் வரப்போகிற அழிவை பத்தி அவர் என்ன செய்கிறார்? சொல்றாரு. அவர் தேவன். அவர் சித்தப்படி என்ன செய்யட்டும். அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு! உன் ஃபேமிலியில உன் பிள்ளைகளுக்கு நடக்க போகிற நிகழ்வை குறித்து அவர் தெளிவா சொல்றாரு. அவர் தேவன். அவர் சித்தப்படி என்ன செய்யட்டும். இதே மாதிரி எசேக்கியா ராஜாட்ட ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அவன் ஃபேமிலியில அவனுக்கு நடக்க போகிற மேட்டரை சொல்றாரு. இவன் அவர் சித்தப்படி செய்யட்டும் அப்படின்ட்டு. ஆனா அவன் கேட்டுட்டு சுவரோட போய் முட்டி
செய்கிறான்? அழுதாங்க. அவனுக்கு இரக்கம் கிடைச்சிச்சு. இவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? அவர் சித்தப்படி நடக்க. அதான் நடந்துச்சு. நம்முடைய அனுபவத்தை நீங்க பாருங்கள். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நாம என்ன தேவன் நம்மளால ஜெபம் பண்ணி சில காரியங்களை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். விரும்பலன்னா ஏலியை போலதான் இருக்கணும். ஏலிக்கு என்ன கிடையாது? விருப்பம் இல்ல. அதனால அந்த சம்பவம். சரி, இப்ப நீங்க பாருங்க, இவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய காரியங்கள் எல்லாம் மறைக்காம தேவனிடத்தில் நினைச்சுக்கிறான், சொல்றான். இப்ப நீங்க நல்லவர்களோ கெட்டவர்களோ, நீதிமானோ பாவியோ, துன்மார்க்கனோ நீதிமானோ பரிசுத்தவானோ யாரோ, ஆனா நீங்க தேவனை எப்படி அறிகிறீர்கள்? அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த மாதிரி தேவனை அறிகிறீர்களோ அந்த மாதிரி. நாம தேவனை அறிகிற அந்த அறிவின்படி தான் நமக்கு அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். சில பேர் மன்னிக்கிறவர் அப்படிங்கிறாங்க. அவங்க அறிஞ்சதும் மன்னிக்கிறவர்னு என்ன செஞ்சிருக்காங்க? அறிஞ்சாங்க. சில பேர் நல்லவர் அப்படின்னு அறிஞ்சிருக்காங்க. என்னத்தில் நல்லவர்னு அவங்ககிட்ட கேட்கணும். வல்லவர் நிறைய சொன்னாங்க. நம்ம எப்படி அறிஞ்சிருக்கோமோ அதுதான் நம்முடைய நாவின் உச்சரிப்பு. நம்ம தேவனை அறிந்திருக்கிற அந்த அறிவு தான் நம்முடைய நாவில் இருந்து என்ன செய்கிறது? வார்த்தைகள் வருகிறது. இன்றைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிற ஒரு அந்த காரியத்தில் போக விரும்பலை, வசனத்துக்கு நேராக போகிறேன். சோதரம், இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னன்னா, தேவன் நமது தேவையை அறிவார். தேவன் நமது தேவையை நினைவார், அறிவார். அதாவது உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறத தேவன் நினைவார், அறிவார். அதுதான் மனுஷனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறபடினால் மனுஷனை குறித்து தேவனுக்கு யாரும் ஒருவரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியது இல்லை. உலகத்திலே அந்த இஸ்ரவேல் தேசத்தில் குஷ்டரோகிகள் நிறைய இருந்தாங்க. ஆனா இயேசுவால் குஷ்டரோகி சுகமாக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தான். அதாவது விதவைகள் நிறைய இருந்தாங்க. எலியாவை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு விதவை இருந்தான். எல்லா விதவை வீட்டுக்கும் எலியா நிச்சயல போகல. குருடர்கள் நிறைய இருந்தாங்க. எல்லா குருடர்களையும் அவர் சுகமாக்கல. பரலோகம் எழுதி வைத்த அத்தனை பேரையும் அவர் குருடர்களை சுகமாக்கினார். ஆமென். பூமியிலே மரித்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. இயேசுவின் காலத்தில் லாசர் மட்டும் மரிக்கல, யாவரின் மகள் மட்டும் மரிக்கல, ஒரு விதவையின் பிள்ளை மட்டும் மரிக்கல. இயேசுவின் காலத்தில் இவர்களை தவிர எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மரித்தவர்கள் உண்டு. ஆனா குறிப்பிட்ட பேரை மட்டும்தான் உயிரோட எழுப்பன்னு தேவனுடைய திட்டம். அதனால அவங்களை தேடி போய் உயிரோட எழுப்பினார். ஆமே, தேடி போய் என்ன செஞ்சாரு?
உயிரோடு எழுப்பினார். 10 குஷ்டரோகியம் தான், 10 பேரையும் சுஸ்தமாக்கினார். ஒருத்த மட்டும்தான் திரும்ப வந்தான். 9 பேர் என்ன செய்யல, திரும்ப வரல. அவர் கேட்டார், ஏப்பா அவன் கூட 10 பேர் இல்லையா, மீதி 9 பேர் எங்க? பாவி தாங்க, அந்நியன் தாங்க இயேசுட்ட வந்தான். இயேசுட்ட வந்தது யாரு? சமாரியன், அந்நியன் தாங்க வந்தான். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவங்க சுத்திட்டே அலைவாங்க. தேவனை தேடக்கூடிய இருதயம் அவங்களுக்கு என்ன செய்யாது இல்லை. யாராவது புதுசாக வந்து எப்படியாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வர்றவங்க தாங்க வர்றாங்க. ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். இப்போ நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார் என்கிற, தேவன் நமது தேவைகளை அறிவார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்ப அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களைப் போலன்னா யாரை போல? 7வது வசனத்தில் இருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாத. நிறைய பேர் ஜெபம் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய சித்தத்தை முன்வைத்து இருக்கணும். சோத்திர ஜெபம்னாலும் தெரிய மாட்டேங்குது, ஜெபம்னாலும் தெரிய மாட்டேங்குது. நம்முடைய ஜெபம் ரொம்ப அஞ்ஞானிகளை போல இருக்கக்கூடாது. அஞ்ஞானின்னா யாரு? உலகத்தான் போல, இயேசுவை அறியாதவனை போல இருக்கக்கூடாது. முதிர்ச்சி அடைஞ்சவர்களுடைய ஜெபமும் முதிர்ச்சி அடையாதவர்களுடைய ஜெபத்துக்கு வித்தியாசம் இருக்கும். சில ஊழியக்காரங்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜெபத்தில் கூட. சில ஊழியக்காரங்க ஷார்ட்டாக ஜெபம் பண்ணிடுவாங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், பிதாவே உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற்றும், இயேசு மூலம் ஜெபங்கள் பிதாவே, அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே அங்கே என்ன இல்லை, அதான் ஜெபம். பிதாவினுடைய சித்தம் நிறைவேறினா போதும், இதுக்கு மேலே என்ன ஜெபம்? நாம தேவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ற ஜெபம் தான் இன்னைக்கு நிறைய இருக்குது ஒழிய, தேவனுக்கு அறிவுரை பண்ணுகிற ஜெபம் தான் இருக்குது ஒழிய, நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தில் அவரை கேட்கிற அளவுக்கு நம்முடைய ஜெபம் என்ன செய்யல இல்லை. இயேசு சொல்றார், பரிசேயருடைய ஜெபத்தை குறித்து சொல்றார். அதெல்லாம் நான் பேச போல, அதெல்லாம் பேசணும்னா நம்ம காரியம் நிறைவேறாது. ஆனால் இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டியது, அவர் சொல்ல, நீங்கள் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் சொல்லிட்டாரு. நீங்கள் செய்யக்கூடாது, அவர்களைப் போல செய்யக்கூடாதுங்க. அதுக்கு பாயிண்ட் தான், உங்கள் பிதாவே நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் 139 சொல்றாரு, என் நாவிலே சொற்கள் பெறுவதற்கு முன்னே நீர் அவைகளை என்ன செஞ்சிருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். என்னுடைய நாவிலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்னே அறிந்திருக்கிறேன். உதாரணம் சொல்றேன்.
தாவீதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு தாவீதுடைய ஜெபம் எப்படி இருந்தது? தாவீதின் ஜெபம் எப்படி இருந்துச்சு? தாவீது எப்படி ஜெபம் பண்ணினார் சொல்லுங்க பாப்பா. தாவீது ஜெபம் பண்ணினாரா? ஒரு கொஸ்டின். தாவீது ஜெபம் பண்ணினாரா? பண்ணாரா பண்ணலையா? எப்படி ஜெபம் பண்ணாரு? தாவீதின் ஜெபத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? அதாவது 22வது சங்கீதம் இயேசுவை பற்றி இருக்குது. 51 பாவத்தை குறித்து என்ன செய்கிறாரு? அறிக்கை பண்ணுறாரு. அதுக்கு முன்னேலாம் இருக்க அவர் ஜெபம், நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்ன செய்தார் தாங்கினார். அது என்ன பாட்டுன்னு நினைக்கிறீங்களா? பாட்டுன்னு நினைக்கிறீங்களா? இதுலேயே இன்னொரு இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரக அந்த கிரக அதாவது பிரதிஷ்டைக்கான சங்கீதம், வீடு பிரதிஷ்டை, இந்த மாதிரி அதுகளுக்குன்னே சங்கீதம் இருக்குது தெரியுமா? சங்கீதத்தில் தாவீது மிக அருமையாக ஜெபம் பண்ணுறாரு. அதிகாலையிலே எழும்பி ஆயத்தமாகி கர்த்தருக்கு நேராக நான் வந்து நினைச்சுவேன், காத்திருப்பேன் அப்படி சொல்றாரு. தாவீது அதிகாலையிலே எழும்புவாராம், ஆயத்தமாவாராம், கர்த்தருக்கு முன்பாக வந்து நினைச்சுவாராம், காத்திருப்பாராம். நம்ம காத்திருக்கிறத கஷ்டமா இருக்கு. நமக்கு 8 மணி ஆராதனை, நம்ம எத்தனை மணிக்கு வர்றோம்? 7:30க்கு வர்றோமா? காத்திருக்கிற அனுபவம். 7:45க்கு வர்றோமா? அதாவதுங்க ஆராதனைக்கு நீங்கள் வட இந்தியாவிலாம் சபை இல்லை, ஒளி செய்ய முடியாது. நான் உத்தரப்பிரதேசம் போயிருக்கிறேன். லாஸ்ட்டாக நான் அங்கே 15 நாள் இருந்திருக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில். லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போனது அந்த சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்த 4 மாநிலத்தையும் இணைக்கிற ஒரு ஆறு. அதில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தோம். நான் கொடுக்கல, வேற எங்கே கொடுத்தாங்க ஊழியக்காரங்க. நான் தான் கூட்டிகிட்டு போனேன் ஊழியக்காரங்களை. அங்கெல்லாம் சபை ஒரு ஊருக்கு முசாப்பூர்னு ஒரு இடம். எத்தனை கிலோமீட்டருக்கு தெரியுமா ஒரு சபை? ஒரு சர்ச்சுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகணுங்க. எத்தனை கிலோமீட்டர் போனோம்? 80 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர் போனோம். நாங்கள் ஒரு வேனில் தான் ஏறி போகிறோம். சீப்பு மாதிரி இருக்கிற ஒரு வேனில் நாங்கள் ஒரு 3 பேர் போகிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பிரித்து விட்டோம். நாங்கள் 2 மணி நேரம் போகிறோங்க ஒரு சர்ச்சுக்கு போகிறதுக்கு. எங்களுக்கு முன்னால் ஒரு வண்டி முன்னையும் போகுது பின்னையும் போகுது. பஸ்ஸில் ஏறி வர முடியாது. லோடு வண்டி, லாரி, இந்த மாதிரி வண்டிகளில் தான் ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா லிஃப்ட் கேட்டு அதுக்கும் பணம் கொடுத்து தான் ஏறி வர்றாங்க. நான் அந்த வண்டி முன்னும் பின்னுமா போகும்போது அதில் ஒரு வெள்ளையும் இலையுமா ஒரு சிஸ்டர் உட்காந்துருந்தாங்க. எவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணிட்டு போகணும்னா நான் திட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அது முன்னப்போ நாங்கள் முன்னப்போ, அது முன்னப்போ நாங்கள் முன்னப்போ பார்த்து பார்த்து பழங்கிச்சு. அந்த சர்ச்சில் 2000 பேர் கூடுறாங்க. 2000 பேர் கூடுறவங்க ஆராதனை நடத்தப்படுவதற்கு முன்பே அங்கதான் அங்க கர்த்தர் வருவாரு. முன்னமே வந்து சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சபை காத்திருக்கு, காத்திருக்கு, சபை காத்திருக்குங்க. ஆராதனை ஆரம்பிக்கல, சபை காத்திருக்கு, சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சாட்சிக்கு டைம் சொல்றாங்க. 400 பேர் எந்திக்காங்க.
ஆரம்பிச்ச கூட்டம் முடிய 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 9 மணிக்கு ஆரம்பிச்சா கூட்டம் எத்தனை மணி ஆகுது? பொறுமையாக உட்காந்து எவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க தெரியுமா? அதனால தாங்க அங்கே எழுப்புதல் நடக்குது. அதனால தான் அங்கே அற்புதம் நடக்குது. நம்ம எவ்வளோ சொன்னாலும் இயேசு வந்து உக்காந்துருக்கட்டும், நான் வந்து என் சௌரியம் தான் அனுப்பிச்சுவேன். ஏன் உங்களை சொல்ல, எங்கள் வீட்டிலே நடக்கிறா தானே. 8 மணினா 8 மணி தானே எங்கள் வீட்டில் நூல் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஆபீஸு டயத்தை ஃபாலோ பண்ணுறோம். தவறு பண்ணுறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவரை நீங்க அறியற மெத்தேடு தவறு பண்றீங்க. நீங்க எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னத்தில் வந்து சோத்திரம் சொல்லும் போது அங்கே தேவன் இறங்கி என்ன செய்கிறார் பாருகிறார். தாவீது அவருடைய ஜெபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. நான் ஆயத்தமாயிருப்பேன், காலையிலே வருவேன், ஜெபம் பண்ணுவேன், விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஆராதிப்பேன். அவர் சொல்லும்போது நான் புழுதியில் போய் உண்மை துதிக்க முடியுமா இப்படியெல்லாம் கேட்டுக்கிறார். ஜெபத்தில் பாதாளத்தில் போய் நான் படுக்கப்பட்ட விட்டு உண்மை துதிக்க முடியுமா? அவருடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா? நான் உயிரோடு இருக்கிற நல்ல உண்மை துதிக்காவிட்டால் நான் எப்படி ஐயா பாதாளத்தில் போய் துதிக்க முடியும்? இதான் அவருடைய ஜெபம். தாவீதுடைய ஜெபம் எல்லாமே தாவீதுக்கு நிறையா இருக்கு. தாவீதை சவுல் கொலை செய்யணும். என்னைக்காவது தேவனுக்கு முன்பாக நின்று பிதாவே கர்த்தாவே இந்த சவுல் என்ன கொல்ல வாரான், நீ அவன் தெரிந்து என்ன காப்பாற்றணும் எங்கேயாவது ஜெபம் பண்ணி இருக்காரா? சொல்லுங்க பாப்பா. அந்த எங்கேயாவது வசனம் வந்திருக்கா அப்படி? ஆனா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோட எப்படி இருப்பாங்க? சமாதான சிநேகிதராக இருப்பாங்க. சமாதானம் இல்லை, சிநேகிதராக இருப்பாங்க. செவங்க கர்த்தருக்கு தெரியும் என்னை காப்பாற்றணும். அதனாலதான் தாவீது எத்தனை முறை சவுல் கைக்கு தப்பியிருக்கான். அவன் வசனத்தை சொல்றான், உன் சத்துரு அவன் கையில கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார்ல, இந்த வந்துருச்சு. ஒரு முறைக்கு 2 முறை வருதுங்க. கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு முறை கவிக்குள்ள கிடைச்சிச்சு, ஒரு முறை உறக்கத்தில் கிடைச்சிச்சு. அங்கிட்டு போய் நின்றுட்டு கூப்பிட்டு அப்பனேரே அப்பனேரே சேனாதிபதியே, எப்பா அவன் ராஜா ஒருத்தன் கொல்ல வந்தானே, நீ இப்படி உறங்கிட்டியே. அவன் எந்திரிச்சு பார்க்க, யாரா? தாவீதுவா இருக்கு. நான் தான். ஓ ராஜாவை காக்க வேண்டுமே, நீ உறங்கிட்டியே. ஜனத்தில் ஒருவன் வந்து உன் ராஜாவை என்ன செய்யதான் கொல்ல வந்தானே. அதுக்குள்ள சவுல் எஞ்சிட்டான், என் மகனே தாவீதே, நான் உனக்கு விரோதமா என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேன். ஐயா இங்க பாரு, அன்னைக்கு உன் சால்வை அறுத்து விட்ட, இன்னைக்கு உன் செம்பு ஈட்டி என்கிட்ட இருக்கு, வந்து வாங்கிட்டு போ. அடையாளங்க, அடையாளம். உன்னை கொல்ல நினைச்சிருந்தா எவ்வளோ நேரம் ஆகும்? கர்த்தர் என் கையில் கொடுத்தாரு, ஆனால் நான் கொல்லலை. ஏன்னா ஆண்டவரா அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே என் கை என்ன செய்வதில்லை. இன்னைக்கு அபிஷேகம் பண்ணவங்கள குற்றப்படுத்துகிறாங்க. ஊழியக்காரனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? அபிஷேகம் பண்ணிட்டாரு, அவனை லகுவாக குற்றப்படுத்துகிறோம், லகுவாக காயப்படுத்துக்கிறோம், லகுவாக குறை சொல்கிறோம். இல்லையா? நடக்கா இல்லையா? ஆனால் தாவீது அது செய்யலை.
காரணம் இல்லாம குற்றப்படுத்துறோம், காரணம் இல்லாம காயப்படுத்துகிறோம் ஊழியக்காரங்களை. தாவீது அதை செய்யல. கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன், நான் கைப்பட மாட்டேன், நான் கைப்பட மாட்டேன். எத்தனை முறை அப்படி சொல்லி தப்பிக்கிருக்கார். நம்மனா எத்தனை முறை என்ன கொல்ல பார்த்தேன், இன்னைக்கு நீ செத்து சாவு சாவு, நீ உயிரோடு என்ன செய்யக்கூடாது. நம்ம சுவாவாது. அதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு அபிஷேகம் பண்ணப்படாதவங்களுக்குள்ள வித்தியாசம். அல்ல கவனிங்கள், தாவீது மரணத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். தாவீது காடுகளுக்குள்ளே இருக்கும்போது உணவு கொடுத்து காப்பாற்றினார். தாவீதுக்கு வனத்தில் இருக்கும்போது வஸ்திரம் கொடுத்து காப்பாற்றினார். அப்புறம் தாவீதுக்கு தலைக்கு எண்ணெய் கொடுத்து காப்பாற்றினார், பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்றினார். ஆனால் இதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த தாவீது தான் சொல்றாரு சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் குறைவே இல்லைங்க அவர் இருக்கிறது வரைக்கும் அப்படின்ட்டார். ஆமே, யார் இருக்கிறது வரைக்கும்? கர்த்தர் இருக்கிறது வரைக்கும் என் வாழ்க்கையில் என்ன கிடையாது, குறைவே இல்லை. அதாவது நான் இப்போ எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்ன தேவை என்று அவர், அதுதான் உங்க தேவையை அவர் அறிந்திருக்கிறாருங்க. அப்ப நீங்க தேவையை போய் அவர்கிட்ட லிஸ்ட் போட்டு சொல்லணும் அவசியமே இல்லை. நீங்க அவருக்கு பிரியமா நடந்தா போதும். யாருக்கு பிரியமா? கர்த்தருக்கு பிரியமா நடந்தா போதும். உங்க தேவையே அவர் என்ன செய்வார்? பூர்த்தியாக்குவார், பூர்த்தியாக்குவார். அதான் இவர் சொல்றார். அதனாலதான் இந்த தாவீது என்ன சொல்றான்னா, நான் ஆடு, அவரு எனக்கு மேய்ப்பர். இந்த ஆடு என்னன்னா முழுக்க முழுக்க யாரை சார்ந்திருக்கு? மேய்ப்பனை சார்ந்திருக்கு. இந்த ஆட்டுக்கு அவுத்து விட்டா அங்க போற இடத்துல புல்லு தின்னுக்கிறோம். அந்த புல்லை காட்டிலும் தன்னுடைய மேய்ப்பன் சில மரங்கள்ல இருந்து அவன் என்ன செய்கிறான், அந்த இலைகள் கொம்புகள் எல்லாம் என்ன செய்கிறான். டெய்லி அவர் மேய்க்கிறவனை நீங்க பாருங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சோடனே அது தண்ணீரண்டே நடத்திட்டு போறான். அதுக்கு புல்லும் கொடுக்குறான், கொலையும் கொடுக்குறான், அதுக்கு கொண்டு போய் தண்ணீரும் கொடுக்குறான். அப்புறம் வெயில் கொஞ்சம் பாங்கா வந்தோடனே அதை ஒரு இடத்துல உட்கார மறைச்சு மடக்கி வச்சு அதை இலைப்பாரவும் பண்ணுகிறான். அதுக்கப்புறம் அதை எழுப்பி கொண்டு போய் திரும்ப மேய விட்டு திரும்ப தண்ணீர் கொண்டு வந்து தொழுவில் என்ன செய்யறான், அடைக்கவும் செய்கிறான். ஒரு மேய்ப்பனுடைய பணியை நீங்க கவனிக்கணும். அதாவது நீங்க ஏன் இதை சொல்றேன்னா, அந்த ஆடு எப்படி அந்த மேய்ப்பனை முழுமையா நம்பி இருக்கிறதோ அதை போல தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒரு ஆடுகளுக்கு உண்டான தன்மையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, என் மேய்ப்பரால தான் எல்லாம் கூடும் என்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். ஆமே ஆமே அல்லேலூயா. என்ன நம்பிக்கை வரணும்? என் மேய்ப்பரால தான். ஆமாங்க, காயப்பட்டுருச்சு, ஆடு கட்டுமா? அந்த காயத்தை கட்டுகிறது மேய்ப்பன் தான் கட்ட முடியும். அது வாட்டுக்கு நின்றுட்டு குட்டியை போடும். அந்த மேய்ப்பன் தான் அந்த குட்டியை பிடித்து என்ன செய்வான், தொடச்சு எடுத்து கொண்டே என்ன செய்வான், விடுவான். அதாவது என்னால முடியாது, என் மேய்ப்பனால எல்லாம் முடியும். அதான் தாவீதுடைய இது. நாம அந்த நிலைமைக்கு வரணும். அதனால இயேசு 10ஆம் அதிகாரத்தில் யோவான் 10:10 சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். உங்களுக்கு எனக்கு அதான் சொல்றாரு.
அவர் நமக்கு அந்த தாவீதுக்கு எப்படி விசாரித்து நடத்தினாரோ அதை போல நம்மளையும் விசாரித்து நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், நம்ம எப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு நம்மளை முழுமையாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். வேலை தான். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வேலை செய்கிறவங்களாச்சே, நாங்கள் கம்பெனிக்கு போகிறவங்களாச்சே, நாங்கள் வண்டி ஓட்டுறவங்களாச்சே. ஏகையா, அது உன்னோட சேர்ந்தது. வேலை ஒரு மனுஷனுக்கு அன்றாட உழைப்புக்கு கூறியதுங்க. இந்த வேலையும் தேவனையும் தேடுகிறதுக்கு பிரித்து பிரித்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. உன் கூட கர்த்தர் வேலை செய்கிறார், நம்பிக்கையோடு வேலை செய்யணும். அவங்க தான் சோர்வு இல்லாமல், டயர்டு இல்லாமல், பலவீனம் இல்லாமல், வியாதி இல்லாமல் வேலை செய்வாங்க. நீங்கள் கர்த்தரை நம்பி வேலை செய்யுங்க, ஒரு சோர்வும் தெரியாது, ஒரு பிரச்சனையும் தெரியாது, ஒரு கஷ்டமும் தெரியாது, ஒரு வேதனையும் தெரியாது. சைக்கிள் ஓட்டுனது மாதிரியும் தெரியாது, பைக்கு ஓட்டுனதும் தெரியாது, வண்டி ஓட்டுனதாக தெரியாது. சரீரமே எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அங்கே யார் நின்றுருக்கா? நான் வேலை செய்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், நான் எதுக்கு ஜெபத்துக்கு வரணும், எனக்கு இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே கர்த்தர் ஒதுங்கித்தான் இருப்பார். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை சாருகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோட நினைச்சுக்கிறாரு இருக்கிறாருங்க. வேலையை பற்றி நம்ம சொல்லவே கூடாது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தானியேலை பற்றி உங்களுக்கு தெரியும். தானியேலு 3 வேளையும் தேவனை என்ன செய்தாரு? தேடினார். ஆனால் அவருடைய வேலை என்னென்ன? அந்த தானியேலுடைய வேலை என்ன? 128 நாடுகளுக்கு பிரதானிங்க. ஒரு நாடு 2 நாடு அல்ல. எத்தனை நாட்டுக்கு? 128 நாடுகளுக்கு யாரு முக்கியமானவன்? அவனுடைய வேலை என்னன்னு தெரியுமா? ஏங்க, அவனை குற்றப்படுத்த எல்லாத்திலையும் முயற்சி எடுத்தாங்க. 128 நாடுகள்ல இருந்தும் பிரதானி கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறானா, கோல்மால் பண்றானா, பொம்பளை பழக்கம் இருக்கா, இப்படின்னு அவரை ஒவ்வொன்றிலையும் வாட்ச் பண்ணாங்க. ஒருத்தனாலையும் அவனை குற்றப்படுத்த முகாந்தரத்தை தேடியும் கண்டுபிடிக்க முடியலங்க. அவ்வளவு வேலைங்க அவனுக்கு. ரொம்ப பிஸிங்க. இன்னைக்கு நீங்கள் நம்ம பிரதமரை ஈஸியாக பார்க்க முடியுமா? முதலமைச்சரை ஈஸியாக பார்க்க முடியுமா? ஒரு மந்திரியை ஈஸியாக பார்க்க முடியுமா? சில பாசுகளை ஈஸியாக பார்க்க முடியாது. உள்ளே இருப்பாங்க, இல்லைன்றுவாங்க. சில தொழில் அதிபர்களை பார்க்க முடியாது. 128 நாடுக்கும் அவன் ஒரு பிரதமர் மாதிரி, பிரதமரோட மேலான பதவியில் இருக்கிறவன் ஜெபத்தை விட்டானாங்க. ஜெபத்தை விட்டானா? நம்ம படிக்க வேண்டியிருக்கே, ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியிருக்கே, அசைன்மெண்ட் பண்ணணுமே, டயர்டா இருக்கு. பஸ்ஸில் போயிட்டு வந்தாலே டயர்ட் ஆயிடுறாங்க. ஜெபம் பண்ண முடியல. ஆனா அவன் அப்படி இல்லை. அந்த பாடுகள் மத்தியிலே தேவனை தொழுது கொண்டதுனால தான் அவன் என்னை சிங்கத்துக்குள்ள போட போறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணானா? தானியேல் ஜெபம் பண்ணாரா?
சிங்கத்துக்குள்ளே என்ன போட போகிறாங்க, என்ன காப்பாற்றோம் அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? இல்லைங்க, பிரியமாக நடந்தார். யாருக்கு பிரியமா? கர்த்தருக்கு பிரியமாக நடந்தார். தூத சேனை இறங்குச்சு, சிங்கத்தை வாயை கட்டி போட்டது. இதுதாங்க புரியணும். நீங்கள் சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா கர்த்தர் வரமாட்டாருங்க. சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா கர்த்தர் வரமாட்டாருங்க. அந்த இடத்துல வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணாத, வேண்டாம். ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்தால் போதும், அவர் தம்முடைய சேனையை அனுப்பிடுவார். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் இறங்கி வந்து தூதை வந்து கட்டி போட்டான். காலையில் அதே கவியில் அதே இது குற்றம் கண்டுபிடித்து அவரை உள்ளாக்குனவங்களை குடும்பம் குடும்பமாக கட்டி போட்டாங்க. குடும்பம் குடும்பமா. அது மேல இருந்து கீழே போகங்களே அது என்ன செஞ்சிருச்சா சொல்லுங்க? ஒன்றமில்லாம நொறுக்கி தின்னு போட்டுச்சுங்க. சிங்கம் கூட பட்னியாக கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார் உனக்கு பாதுகாப்பு தேவை. உன்னை சிங்கம் சேதப்படுத்த கூடாது, அது தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும், ஒரு சமையல் பண்ணாலும், ஒரு துணி வியாபாரம் பண்ணினாலும், அது என்ன ஒரு வேலையா இருக்கட்டும், வாட்ச்மேன் வேலையா இருக்கட்டும், சர்ச்சை கூட்டுறதா இருக்கட்டும், சர்ச்சை துடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம எந்த பணியா இருக்கட்டும், அது தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆமே, அல்லேலூயா. நீங்க எதை செஞ்சாலும் தேவனுக்கு பிரியமா இருந்தா போதுங்க. நீங்க உயர்வுக்கு ஒரே ஒரு காரணங்க. நீங்க உயரணும்னா யோசிப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, தானியலை எடுத்துக்கொள்ளுங்க. இவங்கெல்லாம் தேவனையே முன் வச்சுட்டு நடந்ததுனால தான் அந்த உயர்வு. இவங்கெல்லாம் அடிமையா போனவங்க. யோசிப்போ அடிமையா போனவர் தான். தானியலும் எங்க எப்படி போனவர்? அடிமையா போனவர் தான். நல்லா புரிஞ்சுங்க. யோசிப்போ அடிமை தான். யோசிப்பு அடிமைனா விலைக்கரையத்துக்கு வாங்கப்பட்டது. விலைக்கு வாங்கிட்டு போயிட்டான். அவன் எவ்வளவு கடுமையா விலைக்கு வாங்கிட்டு போனவன் எவ்வளவு கடுமையா வேலை வாங்குவான், அதை யோசிச்சு பாருங்க. ஆனா அவனுக்கு முன்னத்திலையும் அந்த வீட்டு பொறுப்பு எல்லாம் யாரு கைக்கு வந்துருச்சு? சர்ச்சைகளுக்கு போனாலும் யோசேப்பு கைக்கு வந்துருச்சு. எகிப்தே யோசேப்பின் கையில் வந்துச்சுங்க. ஆமே. உயர்வு வேணும்னா நிஜம் பண்ணணும். என்ன செய்யணும்? வேலை வேணும்னா ஜெபம் பண்ணணும். நான் இந்த நிலைமையிலே இருப்பேன், ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நாம நல்ல நிலைமைக்கு வரணும். 4 பேர் பார்த்தா நம்மளை இந்த உயர்வுக்கு யார் என்று சொன்னா கர்த்தர் என்று சொல்லணும். ஆமே, ஆமே, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்யணும்? நடக்கணும், நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாருங்க. இங்கதான் நான் தானியேலை சொல்ல நினைச்சேன், ஆனால் உங்களுக்கு முன்கூட்டியே தானியேலை சொல்லிட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி 65:24 சொல்றாரு, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். அப்போ உத்தரவு கொடுப்பேன், அப்ப நான் கேட்பேன். உத்தரவு கொடுப்பாராம். கூப்பிடுவதற்கு முன்னமே என்ன செய்வாரா? மறு. அப்ப தானியேல் கூப்பிடுவதற்கு முன்னமே மறு உத்தரவு வந்துருச்சு. சிங்கத்துக்கு முன்பாக ஏன் 20 நாள் உபவாசித்த அவரு ஒரு காரியத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண உடனே, நல்லா கவனிங்கள்,
இங்கே தான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நல்லா கவனிங்க. இவர் என்ன செய்யறாருன்னா ஜெபம் பண்ண போறாரு. இவருக்கு பதில் வந்துருச்சு. பரலோகத்திலிருந்து பதில் இவருக்கு இறங்கிருச்சுங்க. ஆனா இவருக்கு வந்து சேர்ந்துச்சா? எங்க இருந்து பதில் வந்துருச்சு? பரலோகத்திலிருந்து இறங்கிருச்சு பதில். இந்த பதில் எங்க நிக்கி? நடு வானத்தில் நிக்கி. எத்தனை நாள் நிக்கி? 21 நாள். எத்தனை நாள்? 21 நாள். ஒரு தூதனாலேயே கொண்டு வர முடியல. எவ்வளவு பெரிய போராட்டம்னு பாருங்க. ஒரு தூதனாலேயே பதில நிச்சய முடியல, பூமிக்கு கொண்டு வர முடியல. பிறகு இன்னொரு தூத வர வேண்டியிருச்சு, மீகாவல். அவன் அவன்கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பதில் அதுக்கான பிறகுதான் 21வது நாள்ல யாருக்கு வருது? தானியலுக்கு வருது. தானியல்கிட்ட பதில கொடுக்கும்போது சொல்றான், எப்பா நீ எப்போ ஜெபமான உட்காந்து அப்பயே உனக்கு என்ன செஞ்சிருச்சு? எனக்கு உத்தரவு வந்துருச்சு, நான் வந்துட்டேன். ஆனா பெர்ஷியா ராஜாவின் ஆவி என்ன செய்யல, தடுத்துச்சு, நான் வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு தானியேல் தேவனுக்கு பிரியமான நடக்கிற ஒரு மனிதனுக்கு 21 நாள் தடை இருக்குன்னா, நீங்களும் நானும் தேவனுக்கு எவ்வளவு பிரியமா இருக்கிறோன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தேவனுக்கு எவ்வளவு பிரியமா இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. தேவனுக்கு பிரியமா நீங்க நடந்தீங்கன்னா அந்த ஆபீஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஆமே, அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை போனாதான் அந்த ஆபீஸ்ல வேலை செய்வாங்க. அதாங்க தேவனுடைய பிள்ளையினுடைய அதிகாரம். நம்முடைய தேவன் யாருன்னா வானத்துக்கும் பூமிக்கும் தேவன். வானத்துக்கும் தேவன், பூமிக்கும் தேவன். கடல்ல சஞ்சரிக்கிற மச்சங்களுக்கு அவர் தேவன்க. ஆமே, அல்லேலூயா. அதனால உத்தரவு வந்துருச்சுன்னா நம்மளை மிஞ்சி யாரும் என்ன செய்ய முடியாது, வானரே பேச முடியாது. ஆமே, அல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய கம்பெனியை வச்சிருக்கட்டும், அதுக்கு முத்திரை தரித்தவர் கர்த்தர். ஆமே, சோத்திரம். நீங்க கவனிக்கணும், இங்கதான் யோசிக்கணும். ஒரு தானியலுக்கு 21 நாள் ஆயிருக்குன்னா என் வாழ்க்கையில என் ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும், எத்தனை மாதங்கள் ஆகும், எத்தனை காலங்கள் ஆகும். ஏன்னா நான் தானியலை போல நீதிமான் அல்ல, நான் தானியலை போல உத்தமன் அல்ல, நான் தானியலை போல தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டவன் அல்ல. நம்ம அப்பப்போ நம்முடைய சுபாவங்கள் என்ன செய்கிறது, பின்னால இழுத்து போடுகிறது, ஜெபத்தை இழுத்து போடுது, வேத வாசிப்பை இழுத்து போடுது. நம்ம உண்மையா நடக்க முடியல. ஆனா தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். கூப்பிடுவதற்கு முன்னே பதில் வருகிறது. நல்லா கவனிங்க. கூப்பிடுவதற்கு முன்னே என்ன செய்கிறது, பதில். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, எபேசு சபை மக்களுக்கு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய், நாம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்யணும்னா நாம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். அப்பதாங்க எல்லாம். சீசர்கள்லாம் சிந்திச்சு பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கும்போது யாராவது சிறைச்சாலை கதவு திறக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களா? சொல்லுங்க பாப்பா. அப்படிலாம் ஜெபம் இல்லை. அவங்க யாருக்கு பாடினாங்க, அவங்க யாருக்கு ஆராய்ச்சாங்க, கதவு திறந்து வந்தாங்க. ஹே, நாங்களும் இங்கே தான்ப்பா இருக்கோம், உனக்கு கெடுதி ஒன்று வச்சுக்கொள்ளாதே. சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்தார், வெளியே வந்தார். ஏங்க, நம்முடைய ஜெபம் சிறைச்சாலையை கூட திறக்கும். நம்முடைய ஜெபம்
சிறைச்சாலை மதில்களை என்ன செய்யும்? அசைக்கும். நம்ம வெளியே விட்டாத்தான் அது அமைதியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஜெபம் அவ்வளோ பவர்ஃபுல். நீங்கள் ஜெபத்தினுடைய மேன்மையை தெரியாதனால தான் உங்களுடைய ஜெபம் குறுகி போயிருக்கு. நீங்கள் அந்த அசதி, அப்படி சோர்வு, பலவீனம், அந்த ஜெபத்துக்கு உங்களை கட்டி போட்டுறான். உங்களை கட்டி போட்டுறதுனால நீங்கள் ஜெபிக்க முடியாத அளவுக்கு உங்களை இது பண்ணுறதுனால நீங்கள் தேவனுடைய நன்மையை என்ன செய்ய முடியலை? அனுபவிக்க முடியலை, பெற்றுக்கொள்ள முடியலை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த சபை இப்படி இருக்காது. நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த சபை இப்படி இருக்காது. ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்தான ஆராதனை நடக்கும். அல்லேலூயா. யாருக்குமே வாயில்லை சோத்திரம் வரல, அல்லேலூயா வரல. ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படுவதற்கு நமக்கு பிரியமோ? ஏங்க ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு வாரமும் உண்மையாக ஜெபம் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தான ஆராதனை சாதாரணமா அதுக்கு எத்தனை அல்லேலூயா போட்டிருக்கணும்? அல்லேலூயா. நான் கேட்டு வாங்குறேன் அல்லேலூயாவை. நீங்க ஜெபம் பண்ணா ஞானஸ்தான ஆராதனை டெய்லி ஒவ்வொரு வாரமும் நடந்தா சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் அவ்வளவு தூரம் கட்டப்படுது. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்க ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறீங்க. ஒரு வார்த்தை பாஸ்டர் வாயிலிருந்து உழுவுதுன்னா அதை ஆமதிச்சு அல்லேலூயா சொன்னீங்கன்னா பரலோகத்திலையும் அது ஆமதிக்கப்படும். நீங்க மௌனம் காத்தீங்கன்னா அப்போ அது என்ன செய்யப்படுகிறது? நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க. சபை வளர்றதுனால எனக்கு என்ன புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நோ, நெவர். நீங்கள் அதை பண்ணக்கூடாது. ஒரு நல்ல வார்த்தை வரும்போது அல்லேலூயா சொல்லி ஊழியக்காரர்களை என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். பிரசங்கத்தை அப்படியே ஊக்குவிக்கிறது. தான் கேட்குறது. அப்படியே கேட்டு எல்லாருமே இந்த யூடியூப்பில் கூட இப்போ கேட்கத்தான் செய்கிறாங்க. நீங்கள் எத்தனை பிரசங்க கேட்டாலும் உங்கள் மேய்ப்பன் கொடுக்குற பிரசங்க இருக்கு பாருங்க, அதுதாங்க மகிமையான பிரசங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்களாய் நின்று பாடுபட்டு உங்களை பார்த்து பேசி பழங்கி உங்கள் கஷ்டம் நஷ்டத்துக்கெல்லாம் நிற்கிறவன் உங்கள் சபை போதகனை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. நான் உண்மையை சொல்லுவேன், ஒரு போதகனை தவிர வேற ஒருவங்க வந்து உங்களுக்காக அதை செய்கிற இது செய்ய நிச்சயமாக செய்ய முடியாதுங்க. உங்கள்கிட்ட எதையாவது வாங்குறதுக்கு வேணா அது வேணா சொல்லுவாங்க. ஆனால் உயப்பந்தான் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் செபிக்கிறவன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். சோத்திர பிரசங்க இருக்கு, ஆனால் நேரம் இல்லை. அல்லேலூயா. நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். மகத்துவமும் பேர்ப்புகளும் உங்கரத்தில் இருக்கின்றது. மகத்துவமும் பேர்ப்புகளும் உங்கரத்தில் இருக்கின்றது. எந்த மனிதனையும் பெருமைப்படுத்த உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் பெருமைப்படுத்த உம்மாலாகுமே.
ஐஸ்வர்யமோ ஆனந்தமோ உங்கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையோ உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையோ உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதிப்பேன் உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். நமது தேவையை அவர் அறிவார். நீங்க உங்க தேவைக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு பிரியமா நடந்தீங்கன்னா நீங்க கேட்டதும் கேளாததும் நீங்க நினைச்சதும் நினைத்திருக்காதும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம தேட வேண்டியது பூமிக்குரியது அல்ல, நம்ம தேட வேண்டியது பரலோகத்துக்குரியது, மகிமைக்குரியதை தேடும் போது நமக்கு என்ன வேணுமா, வீடு வேணுமா வீடு, கார் வேணுமா காரு, பங்களா வேணுமா பங்களா, தோட்டம் வேணுமா தோட்டம், என்ன வேணுமா அத்தனையும் தேவனால் கொடுக்க முடியும். பணத்தை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டாம். ஆண்டவருக்கு பணமெல்லாம் தேவையில்லை. வெள்ளி அவருடைய, பொண்ணு அவருடையது, இந்த பூமியில இருக்கிற எல்லா உயர்ந்தது அவருடையது. அவரால கொடுக்க முடியாதது ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் தேவனால முடியும். அந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நம்மளோடு இருக்கிறார். உங்க தேவைகளை அறிந்தவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் இருக்கிறார். குறைவெல்லாம் நீக்குகிறவர் இருக்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நான் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தை எங்களுக்கு தந்ததுக்காக சோத்திரம். இந்த வார்த்தை மூலமா அநேக காரியங்களை கற்று இந்த பூமியில நாங்கள் பலத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். நாங்க இருக்கிற இடங்கள்ல உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். நாங்க வாழுகிற இடங்கள்ல உம்மை உயர்த்த உதவி செய்யும். நாங்க கடந்து செல்லுகிற இடங்கள்ல உம்மை உயர்த்த உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்க கை வைக்கிற இடங்கள் எல்லாம், நாங்க பிரயாணம் பண்ணுகிற இடங்கள் எல்லாம் உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். பிரியமாய் நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களோடு பேசினதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்கி வழி நடத்தும். அற்புதம் செய்யும். உங்களுடைய சித்தஞ்சியை எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும், ஞானம் தாரும், உபேகம் தாரும். உடைய நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாய் வாழ உதவி செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுள்ளமை பரிசுத்தமுள்ள நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் தேவனுடைய சமாதானம் நம்மளோட உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைஷலா, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் டீ இருக்கு, குடிச்சிட்டு போங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.